என்னது டெஸ்லாவோட ஓனர் எலன் மஸ்க் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கால் எடுத்து வைக்க போகிறாங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு டெஸ்லா கம்பெனியை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போனா நம்ம இந்தியாவில் நிறைய பேர் வேலை இல்லாத இருக்கிற இன்ஜினியர்களுக்கு எல்லாருக்குமே வேலை வரும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட 2021 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட கம்பெனி ஓனர் எலன் மஸ்க் அவங்க பார்த்தீங்கன்னா கால் பதிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துச்சு. ஆனால் அது அப்போ நடக்கலை. ஆனால் இப்போ நடக்க போகிறதா மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு முழுசாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு கம்பெனி எங்கே வரப்போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா பெங்களூராக வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட நேம் என்னென்னா மோட்டார்ஸ் அண்ட் எனர்ஜி லிமிட். இந்த ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிறுவனம் தொடங்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. மத்திய வர்த்தக விவகாரங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் பதிவுகள் தெரிவித்திருந்தாங்களாம். அதுக்கப்புறம் நான் 2020 பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் நிறுவனம் பார்த்தீங்கன்னா மாடல் 3 காரை பார்த்தீங்கன்னா அறிமுகம் செஞ்சுருந்தாங்க. இந்த மாதிரி பல செய்திகள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தும் ஜெயிக்க முடியாமல் தோல்வியில் தான் முடிஞ்சது. அதாவது பார்த்தீங்கன்னா இறக்குமதி மற்றும் உள்ளூர் உற்பத்தி நிபந்தனைகளால் பேச்சுவார்த்தையின் போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனிக்காக பார்த்தீங்கன்னா பேச்சு பார்த்தீங்கன்னா தோல்வியில் முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டெஸ்லா நிறுவனம் எப்போ தாண்டா வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா டெஸ்லா கம்பெனி நம்ம இந்தியாவுக்குள்ளே வராததுக்கு பார்த்தீங்கன்னா பல சம்பவங்களை பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே இருக்கிற பதவியில் இருக்கிற மனுஷருங்களா அப்படி இல்லைன்னா நம்மளுடைய மக்களாக என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன டெஸ்லா நிறுவனம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுக்கு வரப்போகிறதா தயாராக இருக்கா சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். டெஸ்லா கார்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே ஒரு கம்பெனியாக பெரிய கம்பெனியாக பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா இல்லையான்னு தெரியல. அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை இதையும் பார்த்தீங்கன்னா வட மாநிலவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸ் அவங்களுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் கொடுப்பாங்களா இல்லைன்னு தெரியல. நம்மள மோடிஜி பார்த்தா தான் தெரியும். எலன் மஸ்க் அவங்க எந்த பணியாளர்களை அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? வாடிக்கையாளர்கள் தொடர்புடைய மேலாளர், ஆலோசகர், வர்த்தக செயல்பாடு அனலிஸ்ட், சேவை மேலாளர் உட்பட்ட பணிகளை பார்த்தீங்கன்னா நம்ம எலன் மஸ்க் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நான் சொன்ன ஒர்க்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா நீங்கள் மறக்காமல் இந்த ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எலன் மஸ்க் கிட்ட. இந்த மாதிரி சம்பவம் எங்கடா நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அமெரிக்காவுக்கு போகிறப்போ பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க், ட்ரம்ப் அவர்கள், மோடி அவர்கள் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் இந்த எல்லாத்தையும் முடிவு பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி டெஸ்லா சிஇஓ எலன் மஸ்க் அவங்கள பார்த்தீங்கன்னா சந்தித்த போது 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த விளம்பரங்களை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட ஓனர் எலன் மஸ்க் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அரசு சலுகைகள் மற்றும் அதிகாரிகளுக்கு தேவையான இந்திய மின் வாகனங்கள் சந்தையில் பார்த்தீங்கன்னா நிறைய வைரல் ஆகிக்கிட்டு இருக்கான். அதனால் நம்ம இந்தியாவில் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாட்டா மற்றும் மகேந்திரா உள்ளிட்ட நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய லாபமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மகேந்திராவும் சரி டாட்டாவும் சரி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்லா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்கு. இவங்க எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல நம்ம இந்திய மக்களை. இப்போ வரைக்கும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 வீலர் பைக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் சார்ஜ் போடுற மாதிரி பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா பைக் வந்திருக்கு. ஆனால் இப்போ கார் கண்டுபிடிக்க போகிறதா பல பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டாட்டா கம்பெனி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னோடியாக பார்த்தீங்கன்னா டெஸ்லா தான் இருக்காங்க. நம்மளுடைய டெஸ்லாவோட சிஇஓ அதாவது பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் இவங்க தான் எலக்ட்ரிக் கார் கண்டுபிடிக்க போகிறதா இதில் நிறைய பங்கு வகிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. எலக்ட்ரிக் கார் கண்டுபிடித்தில் எலன் மஸ்க் அவங்களே மிஞ்சிட்ட பார்த்தீங்கன்னா சீனாவோட பிஒய்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா தரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ டெஸ்லா பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வராங்க. அவங்களோட மார்க்கெட் ரேஞ்ச் என்னென்னு அவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா சீனாவோட பிஒய்டி அவங்க பார்த்தீங்கன்னா 5,95,000 கார்களை பார்த்தீங்கன்னா அவங்க விற்பனை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நான் டெஸ்லா பார்த்தீங்கன்னா 4,96,000 கார்களை மட்டும்தான் விற்பனை செஞ்சுருக்காங்க. அப்போனா இவங்க 2 பேருக்கு உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள். அதனால் டெஸ்லாவோட வாகனங்களை எண்ணிக்கையே பெருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே எலன் மஸ்க் பார்த்தீங்கன்னா கால் எடுத்து வச்சுருக்காங்க. இது பார்த்தா இந்தியா மக்களுக்கு பாசிட்டிவாக அமையுமா நெகட்டிவாக அமையுமான்னு தெரியல. இதெல்லாம் பார்த்தா தான் தெரியும். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சீனாவோட நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா பிஒய்டி கார்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட போன 2024 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 2,819 கார்களை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே விற்பனை செஞ்சுருக்காங்கண்ணா. என்னடா இதெல்லாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி 1 இல்லை 2 கான்வர்சேஷனை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும்.